எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, நான் தமிழர், நான் தமிழச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவங்க நிதி தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா? அந்த ட்ரிப்பு சுழியம். எப்பயும் ஒதுக்க மாட்டாங்க. நானும் சொல்ல, எங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டேறியில்ல. நிதி எதுக்கு எங்கிட்ட ஜிஎஸ்டி வரி வாங்குறிய? எங்கிட்ட எதுக்கு நிதி வாங்குறிய? உங்களுக்கு ஒரு சூடு சொரணை இருந்துச்சுன்னா நீ எங்கிட்ட நிதி வாங்காமல் இரு. எங்கள் நிதி மாத்திரம் வேணும். அதில் தமிழ்நாடுன்ற பேர் இருந்துச்சா எதையாவது ஒரு திட்டத்துக்கு, அப்போ நீங்களாம் எப்படிங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அரசியல் பண்ணலாம்னு வச்சுக்கிட்டு இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை வச்சுக்கிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்கிறாங்க, டெல்லியில் மலர்ந்துருச்சு தாமரை, இங்கே தமிழ்நாட்டிலையும் மலர வைப்போம் அப்படின்னு. சாக்கடையில் கூட மலராது தாமரை. நீங்கள் தமிழ்நாட்டை புறக்கணிக்க உங்களை அரசியலில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை புறக்கணிக்க தான் செய்வாங்க. 40 தொகுதியில் சுழியம் தானே வாங்கினீங்க. இங்கே இப்போ நடந்த இடைத்தேர்தலில் நின்றீங்களா நீங்கள் ஆனால் நீங்கள் பேசுகிறது ஃபுல்லாக நாங்கள் தமிழ்நாட்டில் தாமரை மலர வைப்போம்னா எப்படி? நீங்கள் போய் பேசுங்க. இன்றைக்கி கச்சிராஜா இங்கே போராட்டம் பண்ணுறாரு, இங்கே முருகலை காப்பாற்றுறதுக்கு வந்து இங்கே இந்த ஆயிரக்கணக்கான பேரை எங்கள் நேரம் இருந்து ஆளுகளை ஃபுல்லாக கூப்பிட்டு இங்கே வா நீ வான்னு சொல்லி அது நீதிமன்றம் அதுக்கு அனுமதி கொடுக்குது. ஏன்னா அன்றைக்கி நீதிமன்றம் எப்படி அனுமதி கொடுத்துனே தெரில. ஏன்னா முழுக்க நீதிமன்றம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? இன்றைக்கி அனுமதி கொடுத்ததுனால அங்கே அனுமதி கொடுத்தது வேறு இடம். அந்த மண்டபத்தில் அடைச்சிருக்காள் உள்ளே ஓன்ட்டு வந்துட்டேன் கோயில்கிட்ட. எவனாவது கோயில் பக்கத்தில் கொடி பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்களை முருகனே நிச்சயம் தண்டிப்பார். அது நடக்கதான் போகுது. நீங்கள் அதை அசியப்பட்டு தானே நிற்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டுன்ற பேரை கூட உங்களுக்கு உச்சரிக்கிறதுக்கு நிதியில் நீ இது ஹச்ராஜா போய் இப்போ கேளு, அண்ணாமலை போய் கேளு, அக்கா தமிழிசை போய் கேளுங்க. நாங்கள் எப்படி அரசியல் பண்ணுறது? நீங்கள் தமிழ்நாட்டு பேரை கூட உச்சரிக்க மாட்டீங்களே. அப்புறம் நாங்கள் தோத்துட்டோம் நோட்டாவோட போட்டி போடுறோம்னா எப்படி நாங்கள் போடுறது? உங்களை யார் சேர்த்துக்குருவா? அடிமை எடப்பாடியே சேர்த்துக்கிறாங்க. நிர்மலா சொல்லுவாங்க, கரடியே காரி திப்பிரிச்சுன்ற மாதிரி காலில் ஊறி போன எடப்பாடியே உங்களை புறந்துட்டார். வேறு வழி இல்லாமல் நீ அவரை மிரட்டி பணியை வச்சு அவரோட இருந்தால் தான் நீங்கள் திருப்பி அவரை பணியை வச்சிருக்கீங்க. அது வேறு, அது ஒரு அடிமை தானே. ஆனால் அது போகிற போக்கில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் தாமரை மலரும். எங்கே மலருது? பார்க்கத்தானே போகிறோம். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மற்ற மாநிலத்துக்கு ஒதுக்கு நீங்கள் வரி எதுக்கப்புறம் வாங்குற? எங்கிட்ட லட்சக்கணக்கான கோடியை வரி வாங்கிட்டு இங்கே மழை வந்தால் வெள்ளம் வந்தாலும் சரி உங்களுக்கு தெரியாது. மற்ற மாநிலத்துக்கு நீங்கள் 5 திட்டத்துக்கு கொடுக்குற, ஒரு திட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டத்துக்கு ஒதுக்கியிருப்பீங்களா? நீங்களாம் தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் பண்ண வாரிய உங்களை மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 2026 நிச்சயம் பிஜேபியும் புறக்கணிப்பாங்க. பிஜேபியோட கூட்டணி வைக்கிறேன் பாருங்கள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து சுழியம்தான் தொடச்சி எரியப்படும். இல்லையே உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தால் தமிழ்நாட்டை பிரித்து விட்டுருங்க. தமிழ்நாடை பிடிக்கலைன்னா எதுக்கு? அப்போ எங்களோட வரியை மாத்திரம் வாங்குறதுக்கு எங்கள் வரியை வாங்கி உங்களுக்கு யார் ஆதரவாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாக நிதி கொடுப்பீங்க. எங்கள் காசை எங்களுக்கு திருப்பி கொடுக்குறதே முழுசாக கூட கொடுக்க வேணாம். பாதியை கொடுங்களடா, காவாசியை கொடுங்களடா. அது கொடுக்குறதே உங்களுக்கு வலிக்குதுன்னா என்ன மையத்துக்கு இங்கே வந்து அரசியல் பண்ணுறீங்க? மானங்கட்ட பயிலடா. அந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளுக்கு இந்த பிஜேபிக்கு இங்கேயும் சில பேர் வந்து பின்னாடி தெரியுறேன் கொடியை பிடிச்சிக்கிட்டு. அவனெல்லாம் நீங்கள் ரொம்ப பாவம் பண்ணுறியடா. நீங்கள் கும்பிடிய பாருங்க, கடவுள் அந்த கடவுளே உங்களை மன்னிக்காது. பிஜேபி கூட எவன் பயணிக்கிறானோ அவனை நீங்கள் கும்பிட்ற சாமி குலதெய்வம் அவன் சொல்கிறீங்க பாருங்கள், சாமி முறையில் அந்த சாமி உங்கள் குலதெய்வமே உங்களை மன்னிக்காது. கரடியே காரி துப்புற மாதிரி மக்களும் உங்களை காரை துப்புவாங்க. அது கூடிய சீக்கிரமே இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளுக்கு தெரிய வரும்.